வண்டி 43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி. சிங்கிள் ஓனர் வண்டிங்க, ஒரே ஓனரு. நிறைய வண்டி சிங்கிள் ஓனர், கம்மியான கிலோமீட்டர். நம்ம நிறுத்திருக்க வண்டி எல்லாமே மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர், 2 ஓனர் தாங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம செந்தூர் ஏஜென்சில இருக்கோம். இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் கோவில்வெளி பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் ஒரு 200 அடி வெளில வந்து பாத்தீங்கன்னா பாத கருப்பரன் கோயில் இருக்கு. அதுக்கு நேர ஆப்போசிட் இது அமைஞ்சிருக்குது. இது பாத்தீங்கன்னா நம்ம மந்த்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். இப்ப கார் நிக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வண்டி பக்கம் நிக்குதுங்க. நம்ம மந்த்லி என்னென்ன கார் உள்ள வருது, என்னென்ன கார் ரேட்ல கொடுக்குறோம்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம கார் வீடியோ மட்டும் பண்றது கிடையாது, எல்லா கண்டென்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ் வீடியோ என்ன வேணுமோ அதை நீங்க இந்த வீடியோ மட்டும் பாத்துக்கலாம். ஷாப் ரிவ்யூ, இந்த மாதிரி லேண்ட் ஹவுஸ், இந்த மாதிரி எல்லாமே மல்டி கனடா பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மளோட சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்னென்ன கார் பார்க்க போறோம், எந்த பட்ஜெட்ல கொடுக்க போறாங்க ஃபுல்லா நம்ம கேட்க போறோம். நம்ம வீடியோ கார்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கா. போன மாசம் வீடியோ பண்ணேன், இந்த மாசம் வீடியோக்கு வந்திருக்கோம். என்னென்ன கார் பார்க்க வேண்டியது இருக்குது? இப்போ எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மாருதி கம்பெனில பார்க்க போறோம். நம்ம மேக்ஸிமம் மாருதி கம்பெனில நிறைய வண்டி ஷோரூம்ல சொல்லலாம் வந்துட்டு இருக்குங்க. ஓகே. எஸ்டிஎம்ல இருந்து ஸ்விஃப்ட் டிசைர் கேட்டுன்னு எல்லா வண்டியும் இருக்கு. அதெல்லாம் பெரிய வண்டி பாத்தீங்கன்னா சபாரி ஸ்டோம் இருக்குங்க. சபாரி ஸ்டோம். ஓகே. ஆமா, நிறைய வண்டி இருக்கு, பார்க்கலாம். என்ன பட்ஜெட் இருக்கு? பட்ஜெட் பாத்தீங்கன்னா இப்போ 1.25 இருந்து 5.5 வரைக்கும் இருக்கு, பார்க்கலாங்க. ஓகேங்க. லோ பட்ஜெட் இந்த மாதிரி வண்டி இருக்குங்களா உள்ள? இப்போதைக்கு இருக்கிறது 1.25 பட்ஜெட்ல தான் இருக்குது. ஓகேங்க. இந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லோ டவுன் பேமெண்ட் வண்டி நம்ம பார்க்க போறோம். அது போக நம்மளோட செந்தில் ஏஜென்சி ஒரு சேனல், நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. சேனலோட பேர் என்னன்னா எஸ்எஸ்சி கார்ஸ் வேர்ல்டு. அது நம்மளோட அண்ணோட சேனலோட லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துரும். அதுல போய் நீங்க ஓபன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வீடியோ கொடுத்துட்டே இருக்காங்க. என்னென்ன கார் அப்டேட் ஆகிட்டு இருக்கு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம அவரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போய் நம்ம என்னென்ன கார் போய் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா Volkswagen போலாங்க. 2011 மாடலு, கம்போர்ட் லைனர், 2 ஓனர் வண்டி. 88,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி நம்பர் பேன்சி நம்பருங்க 9999. வண்டி ஏதாவது ஒர்க் இருக்குண்ணா? வண்டியில எந்த ஒர்க்கும் இல்லை. வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டிக்கலாம். வண்டி கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்குங்க. வண்டி நல்ல பளிச்சுன்னு இருக்கு. இன்டீரியர் எல்லாம் பாருங்க. சீட் கவர் நல்லா இருக்குங்க. சீட் கவர் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் சைடு அப்படியே ஃப்ரண்ட் சைடு காமிச்சிருங்க. சூப்பரா இருக்கு. 88,000 கிலோமீட்டர் போயிருங்களா? 88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 88,500 ஓடி இருக்கு. மைலேஜ் எவ்வளவு கொடுக்குதுங்க? டீசல் வண்டி மைலேஜ் பாத்தீங்கன்னா 22 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். 22 கிடைக்குது. 22 கிடைக்கும். சூப்பரா இருக்கு. நம்பர் 9999 ஃபேன்சி நம்பர். TN22 அதாவது 9999. டயர் கண்டிஷன் பாருங்க. டயர் கண்டிஷன்லாம் 90% இருக்கு. 4 டயரும் இருக்குங்களா? 4 டயர் சேம் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே. இன்ஜின் கண்டிஷன்ல பக்காவா இருக்குங்க. இன்ஜின் கண்டிஷன்லாம் பக்காவா இருக்குங்க. டீசல் இன்ஜின் 22 மைலேஜ் கிடைக்கும். Volkswagen போலோ 2011 மாடலு, 2 ஓனர் வண்டிங்க. பேன்சி நம்பர் 9999 பேன்சி நம்பரு. 88,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,65,000 கேக்குறாங்க. நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா பேங்க் லோன், தமிழ்நாடு ஃபுல்லா பேங்க் லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஏஸ்டாருங்க. 2010 மாடலு, சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி. வெறும் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி, 27,500 ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டிங்க, சில்வர் கலரு. டயர் கண்டிஷன்லாம் பார்த்துருப்பீங்க. டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80% இருக்கு. இன்டீரியர் எப்படி இருக்கு? இன்டீரியர் பாத்துருங்க. அப்படியே பேக்ல பாத்துருங்க. ஃபேப்ரிக் சீட் கவர் பளிச்சுன்னு இருக்குது. ஏசி ஒர்க்கிங்ல இருக்குங்களா? ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குங்க. 4 பவர் விண்டோ வந்துருங்க. ஃபாஸ்ட் ஸ்டீரிங், ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது. கம்பெனி சர்வீஸ் இருக்காதுங்களா? கம்பெனி சர்வீஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்க எல்லா வண்டிக்குமே கஸ்டமர் கொண்டு வந்து கொடுறதுனால கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்கிறத நான் கொடுக்க முடியாது. நீங்க செக் பண்ணிக்கலாம். செக் பண்றதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ, வண்டி நம்பர் வேணுமோ, ஜேஸ் நம்பர் வேணுமோ எல்லாமே நாங்க கொடுத்துறோம். நீங்க செக் பண்ணிக்கலாம். டயர் புதுசு இல்லை. நாலுமே இதோட வந்துதான் கிலோமீட்டர் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,30,000 கேக்குறாங்க. நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு லோன் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? லோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 to 1.25 வரைக்கும் பிரைவேட் லோன் வாங்கி கொடுத்துடலாம்.
மாரி சுஸ்கி ஸ்விஃப்ட் டிசைருங்க 2010 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி சில்வர் கலர் 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி கண்டிஷன் எல்லாம் பக்காவா இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங்க, சென்ட்ரல் லாக்கு, ரிமோட் எல்லாமே ஒர்க்கிங் இருக்குது. டயர் கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 70% இருக்குங்க. இன்டீரியர் பாருங்க, பேக் சீட் கவரு. அதான் ஸ்பேசியஸா இருக்கு வண்டி. டிசைர் கொஞ்சம் பெருசா வரும். ஸ்விஃப்ட் காட்டிலும் டிசைர் வந்து கொஞ்சம் பெரிய வண்டியா வரும். ஏசி ஒர்க்கிங் எப்படி இருக்கு? ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குதுங்க. சீட் கவர் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குங்களா? எப்படிங்க? சீட் கவர் மட்டும் சேஞ்ச் சீட் கவர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். மேல் கவர் மட்டும். வண்டி எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குங்க? வண்டி பாத்தீங்கன்னா 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியன்ட், சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க. சூப்பருங்க. வண்டி டயர் கண்டிஷன் எப்படி இருக்கு? டயர் கண்டிஷன் நல்லா இருக்கு பாருங்க. டயர் கண்டிஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70% இருக்குது. வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,25,000 கேக்குறாங்க. நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாம். லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிரைவேட் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 2.5 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. நம்ம இப்ப அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா வேல்ஸ்வாகன் வென்டோங்க 2013 மாடலு 2 ஓனர் வண்டி. ஹைலைன் டாப் வேரியண்ட்டுங்க. ஹைலைனு வண்டி கண்டிஷன்லாம் சூப்பரா, இன்ஜின்லாம் சூப்பரா பக்காவா இருக்கு. டயர் கண்டிஷன் பாருங்க 90% டயர் இருக்கு. கிலோமீட்டர் எத்தனை கிடைக்குதுங்க மைலேஜ் எல்லாம்? கிலோமீட்டர் 20 to 22 கிடைக்கும் மைலேஜ். டீசல் வண்டிங்களா? டீசல் வேரியண்ட். ஓகே. இன்டீரியர் எப்படி இருக்குங்க? இன்டீரியர்ல பாருங்க, லெதர் சீட் கவர். இன்டீரியர்ல பக்காவா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. பேக் ஸ்பேசியஸ். வயசான போற சூப்பரா இருக்க மாட்டேங்க. நல்லா இருக்கு. டயரே எல்லாம் போயிடலாம் வண்டியில. ஏசி ஒர்க்கிங் எப்படி இருக்கு? ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்கு. ஏசி ஒர்க்கிங், டூயல் ஏர் பேக் வந்துருங்க. சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்குங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்களா? இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்குங்க. ஓகே. வண்டியில எந்த வேலை இருக்காதுல்ல? வண்டியில எந்த வேலையும் இல்ல. வண்டி எடுத்து செக் பண்ணி மெக்கானிக் வச்சு செக் பண்ணியே எடுத்துக்கலாம். 120 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வேணாலும் செக் பண்ணி பாத்துக்கலாங்க. ஓகேங்க. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்குது. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,95,000 கேக்குறாங்க. 2013 மாடல் 2 ஓனர். இதுக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 3.5 வரைக்கும் 3.50 இருந்து 3.25 வரைக்குமே லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ₹1 இல்லாம எடுத்துக்கலாம். வண்டி எடுத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 4 லட்சம் ரூபாய்க்கு லோன் கிடைக்கும். 3 கன்ஃபார்மா லோன் கிடைக்கும். வாங்கி கொடுத்துடலாம். நம்ம இப்ப அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க 2010 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. நம்ம இப்ப பார்த்த டிசைர் எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான். ஸ்விஃப்ட் பாத்தீங்க, ஸ்விஃப்ட் டிசைர் பார்த்து எல்லாம் சிங்கிள் ஓனர் வண்டி தான். இது சிங்கிள் ஓனர் வண்டி, ஒயிட் கலரு. இதோட இது என்ன கேட்டீங்கன்னா வெறும் 43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி. 43 பேர். வெறும் 43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்ட் நம்ம செக் பண்ணிக்கலாங்க. சூப்பர். மெக்கானிக் வேணாலும் வச்சு செக் பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் பக்காவா இருக்கு. இன்ஜின் ஒரு துளி நாய்ஸ் இல்ல. வண்டி வேணாலும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் பேசலாம். எத்தனை மெக்கானிக் வேணாலும் கூட்டு வந்துக்கலாம். அது நம்ம ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை மெக்கானிக் வேணாலும் வச்சு செக் பண்ணிக்கலாங்க அப்படின்னு போட்டு. தெளிவா கார் கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம செந்தூர் ஏஜென்சி. வண்டி கண்டிஷன் சூப்பரா இருக்குங்க. நான் வண்டியோட நம்பர் நல்லா இருக்கு 1411. ஆமா. இந்த வண்டி என்ன ஏற்பாடு பண்றீங்க? இந்த வண்டி பாத்தீங்கன்னா LX2 VXi ஃபாஸ்ட் ஸ்டீரிங், பவர் விண்டோ இருக்குங்க. சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ எல்லாமே வந்துடும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,25,000. நேரில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல முடிச்சு கொடுத்துடலாங்க இந்த வண்டிக்கு. லோன் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? லோன் வந்து 2 to 2.25 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். அப்ப அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகில ஆல்டோ K10ங்க 2016 மாடல் 2 ஓனர் வண்டி, பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. 51,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி கண்டிஷன் எல்லாம் பக்காவா இருக்குங்க. இன்சூரன்ஸ் டிசம்பர் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 99% இருக்கு. புது டயர். 5 டயர் புது டயருங்க. ஸ்டெப்னியோட சேர்த்து. இன்டீரியர் பாருங்க, சீட் எல்லாம் பக்காவா இருக்கு. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அப்படியே ஃப்ரண்ட்ல பாத்துருங்க. K10 வந்து 1000 cc தானே வரும்? ஆமா, K10 வந்து உங்களுக்கு 1000 cc வந்துடும். வண்டி இப்ப நல்லா இருக்கு. 800 விட இது நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குங்க. செட்டு இன்ஃபுட்டோட வந்து கம்பெனியோட இது வந்துருக்கு. இடம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆல்டோ 800க்கு K10 பாத்தீங்கன்னா இடம் கொஞ்சம் பெருசா வந்துடும். இன்ஜின் சிசி அதிகமா வரும். இன்ஜின் சிசி அதிகமாக, பிக்கப் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கும்.
800 கம்பேர் பண்றப்ப இது நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பருங்க. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,99,000 ரூபாய் கேக்குறாங்க. இதோட லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அதே 2,99,000 ரூபாய் கிடைக்கும். சிபில் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 260 கிடைக்கும். பேங்க் லோன் 2,60,000 பேங்க் லோன் கிடைக்குங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துடலாம். ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம இதுக்கும் ஒரு ரூபா இல்லாம வண்டி எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்டு டஸ்ட்டுங்க. 2013 மாடல் டீசல் வேரியண்ட் 2 ஓனர் வண்டிங்க. 1,15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 115 போயிருக்கு. 115 ஓடி இருக்குங்க. வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 to 90% டயர் கண்டிஷன் இருக்குது. 4 டயருமேங்களா? 4 டயருமே நல்லா இருக்குங்க. ஓகே. 5 சீட்டுங்களா? என்னது 5 சீட்டர். வாங்க அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம். சீட் நல்லா இருக்குது. பின்னால என்ன இவ்வளவு இன்னும் 2 சீட்டே போட மாட்டேங்குது. 7 சீட்டோட வண்டி மாத்திக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். தனியா போடலாம். ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா குழந்தை இருக்கிற மாதிரி சீட், சின்ன சீட் போட்டு வச்சிருக்காங்க. யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு வண்டியில. வண்டியில ஏசி கண்டிஷன் எப்படி? ஏசி கண்டிஷன் நல்லா இருக்கு. டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்கு. சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடும். இந்த வண்டியில இந்த வேலை இருக்காதுல்ல? இந்த வண்டியிலேயே வேலை எது இல்லைங்க. ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டிக்கலாம். சூப்பருங்க. இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. இன்ஜின் கண்டிஷன், ஏசி ஒர்க்கிங் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,60,000 ரூபாய் கேக்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம். லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா லோன் பண்ணி கொடுக்கலாம். லோன் எவ்வளவு கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 ரூபா வரைக்கும், 3.5 ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. நம்ம இப்ப அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா சபாரி ஸ்ட்ரோமுங்க. 2015 மாடலு, 14/15 2 ஓனர் வண்டி. 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டீசல் வேரியண்ட்டுங்க. டீசல் வேரியண்ட் 96,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சபாரி ஸ்ட்ரோம் வண்டி கண்டிஷன் பக்காவா இருக்கு. டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு 80% இருக்குது. 7 சீட் வண்டிங்களா? 7 சீட்டுங்க. டீசலா பெட்ரோலுங்களா? டீசல் வேரியண்ட்டுங்க. இன்ஜின் டீசல், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்கு. டஸ்டர் மாதிரி இருக்குது. ஏசி ஒர்க்கிங். ஃப்ரண்ட்ல பாருங்க. மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும் இதுக்கெல்லாம்? மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 14 to 16 கிடைக்கும். 14 to 16. ஓகே. பிக்கப்ல எப்படி இருக்கு வண்டி? பிக்கப்ல எல்லாம் நல்லா இருக்குங்க. வண்டி வந்து செக் பண்ணி மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க பெரிய வண்டியில பாத்தீங்கன்னா மைலேஜ் இது கொஞ்சம் கிடைக்கும். பெரிய வண்டிக்கு வந்து 16 மைலேஜ் கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். பாருங்க அப்படியே பேக் சைடுல வந்து ஆப்போசிட்ல உட்காந்துக்கிற மாதிரி. ஆப்போசிட் 2 பேர் உட்காந்துக்கலாம். நல்ல ஃபேஸாவே இருக்குது. இடம் அது வேண்டாம் அப்படின்னாலும் அதை மடக்கிக்கலாம். மடக்கிட்டு உள்ள லக்கேஜ் வைக்கிறதுனா வச்சுக்கலாங்க. சூப்பர். இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,95ங்க. 4,95,000 ரூபாய் கேக்குறாங்க. அதுல இருந்து குறைச்சு வாங்கி கொடுக்கலாம். கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாம். நேரில் வந்து பாருங்க, வண்டி பாருங்க, மெக்கானிக் வச்சு வேணாலும் செக் பண்ணி பாத்துக்கலாம். ரேட் இதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெஸ்டா நாங்க பண்ணி தரோம். லோன் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? நம்ம லோன் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 கிடைக்கும். நம்ம இப்ப அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டெட்சன் கோங்க. 2014 மாடலு, சிங்கிள் ஓனர் வண்டி. 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. டயர் பாத்தீங்கன்னா ஒரு 50% இருக்கு. வண்டியில எந்த ஒர்க் இருக்குங்களா? வண்டியில எந்த ஒர்க் இல்ல. ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி வண்டி ஓட்டிக்கலாங்க. ஓகே. சிசி லெவலாம் வருது அந்த வண்டிக்கு? சிசி பாத்தீங்கன்னா 1200 சிசி. 1200 வருதுங்களா? ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு ஆல்டோ 800 யான் குவிட் இந்த மாதிரி பாக்குறவங்க அந்த பட்ஜெட்லயே வந்து பெஸ்டான வண்டி இது. சூப்பர். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அது கம்பேர் பண்றப்ப இது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன ஃபேமிலி போறது கரெக்டா இருக்கும். நல்லா இருக்கு, அருமையா இருக்கும். ஒரு 5 பேர் போறதுக்கு. ஏசி கண்டிஷன் எப்படி இருக்கு? ஏசி கண்டிஷன் நல்லா இருக்கு. ஏசி, மியூசிக் சிஸ்டம். ஃப்ரண்ட் 2 ஃபார்வர்டா வந்துருங்க. என்ன கேட்டீங்க? இன்சூரன்ஸ் லைவ்ங்களா? இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல தான் இருக்குதுங்க. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,60,000 ரூபாய் கேக்குறாங்க. லோன் பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. 2 வரைக்கும் கிடைக்குங்களா? 250 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. சிவில் ஸ்கோர் ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட்டுங்க. 2012 மாடலு, 2 ஓனர் வண்டி. டீசல் வேரியன்ட். 1,80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு. டயர் பாத்தீங்கன்னா ஒரு 60% இருக்குது. 50 to 60% இருக்குங்க.
ஸ்கோடா ராபிட். அப்படியே இன்டீரியர் பார்த்துல வாங்க. பேக் சீட் கவர், லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. சீட்ஸ் நல்லா இருக்குங்களா? புது சீட் கவர் மாதிரி இருக்குங்களா? நல்லா இருக்கு. ரியர் ஏசி வருதுங்களா? ரியர் ஏசி வந்துடும். ஃப்ரண்ட்ல பாருங்க, இப்போ 9 இன்ச் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு சொன்னீங்க? கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மைலேஜ் பாத்தீங்கன்னா 22 மைலேஜ் கிடைக்கும். 22 மைலேஜ் கிடைக்கும். டீசல் வேரியன்ட். இந்த வண்டி ரேட் என்ன கோட் பண்றீங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,80,000 கேக்குறாங்க. 3,25,000 வரைக்கும் லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. இப்போ 25,000 வண்டி எடுத்துக்கலாங்களா? 25,000 ஒரு 35,000 டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வருங்க. ஒரு 35 ரூபா 40 ரூபா இருந்துச்சுன்னா வண்டி எடுத்து. நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா Ford Fiesta கிளாசிக்ங்க. 2013 லாஸ்ட். சிங்கிள் ஓனர் வண்டிங்க, ஒரே ஓனர். நிறைய வண்டி சிங்கிள் ஓனர், கம்மியான கிலோமீட்டர். நம்ம நிறுத்திருக்க வண்டி எல்லாமே மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர், 2 ஓனர் தாங்க. அதுக்கு மேல வண்டி வேணும்னு சொல்லிடுவோம். சூப்பர். மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. மதுரை வண்டிங்களா? மதுரை வண்டி. டீசல் வேரியன்ட். வண்டி இன்ஜின்லாம் பக்கா குவாலிட்டியா இருக்கு. இன்ஜின், ஏசி ஒர்க்கிங். போன பத்தி சொல்ல தேவையில்லையே, எல்லா கண்டிஷன் சூப்பரா இருக்கும். சீட் கவர்லாம் பாருங்க, பக்காவா இருக்கு. ஸ்பீக்கர் நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 2 ஓனருங்களா வண்டி? சிங்கிள் ஓனர். ஒரே ஓனர். சூப்பர். ஒரே ஓனர் வண்டிங்க. இன்சூரன்ஸ்ல கரண்ட்ல இருக்குங்களா? இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்குங்க. வண்டி எந்த ஒரு வேலை இருக்காதுங்களா? எந்த வேலையும் இல்ல. எடுத்தோம்னா அப்படியே வண்டி ஓட்டிக்கலாம். சூப்பர். லேசா கிராச்சஸ் பெயிண்டிங் டச்சப் தாங்க. இதை நாம் பண்ணி கொடுத்துடலாம். பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து அந்த ஒரு சின்ன ஒர்க் மட்டும் தான் இருக்குது. ஆமா, அந்த ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். அது வந்து பெரிய ஏசி எதுவும் கிடையாது. அதை நாம் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2013 சிங்கிள் ஓனர் வண்டி. டீசல் வேரியன்ட். மைலேஜ் பாத்தீங்கன்னா 22 மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,85,000 கேக்குறாங்க. லோன் ஆப்ஷன் போனோம்னாவே பேங்க்லயே இந்த வண்டிக்கு லோன் வாங்கிக்கலாம். லோன் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 2.25 வரைக்கும் லோனே கிடைக்கும். இப்ப அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்ட் குவிட் 2016 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. ஆட்டோமேட்டிக். இது ஆட்டோமேட்டிக் கியர், ஈஸி ஆட்டோமேட்டிக் அதுல கொடுத்துருப்பாங்க. 2 இதுதான் இருக்கு. ஃபேன் சுவிட்ச் இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த வண்டியில. சிரமமே இல்லைங்கிறீங்க? எந்த சிரமம் இல்லை. இன்டீரியர்லாம் பாருங்க, டயர், சீட் கவர்லாம் பக்காவா போட்டு வச்சிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ஃபேன் சுவிட்ச் மாதிரி தான் இருக்கு. ஃபேன் சுவிட்ச் அவ்வளவுதான். கியர் இவ்வளவுதான். ஒரே கியர் ஆட்டோமேட்டிக் வருது. சூப்பருங்க. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு வண்டி? கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 87 போயிருக்குங்க. ஒரே ஓனர் வண்டி. வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்கு. இப்போ வாட்டர் வாஷ் பண்ணாலும் சும்மா இருக்கனால இப்படி இருக்கு. அது வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம்னா இந்த இதுவும் இருக்காது. இந்த சின்ன டச்சப் இருக்கிறதுல அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறேங்க. சரி பண்ணி கொடுத்துருவாங்க. 1000 சிசி. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,99ங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சேம் அதே ரேட்டு கூட 2,99 லோன் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாவே ஒரு 2,60 வரைக்கும் லோன் கிடைக்கும். தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துறோம். இப்ப அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மார்ச் எஸ்டீம்ங்க. 2004 மாடலு. 2024 அக்டோபர் வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் மார்ச் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க. பெட்ரோல் அண்ட் எல்பிஜி ரெண்டுமே இருக்கு. எல்பிஜி என்ன போட்டு வச்சிருக்காங்க. பெட்ரோல் வண்டிங்களா? பெட்ரோல் வண்டி. பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்கு. எல்பிஜில போனா எவ்வளவு கிடைக்கும் நம்ம மைலேஜ்ல? உங்களுக்கு எல்பிஜில பாத்தீங்கன்னா ஒரு 16 கிடைக்குங்க மைலேஜ். 16 கிடைக்குது. ஆமா. பெட்ரோல்ல? பெட்ரோல் அவ்வளவுதான் கிடைக்குங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா இது பெட்ரோல் விட கேஸ் விலை வந்து எல்பிஜி விலை வந்து ரேட் கம்மி. அதனால உங்களுக்கு சேம் ஒரே அளவு தான் இருக்கு. இன்டீரியர் பாருங்க, இப்பதான் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இன்னும் வாட்டர் வாஷ் கூட பண்ணல. சுட வண்டி எடுத்துட்டு இருக்கோம். ஆமா, சுட வெயில சூடாக எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆமா. இன்டீரியர்ல பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. மாடல் என்ன சொன்னீங்க இதுக்கு? மாடல் 2004. 2004. வண்டியில எந்த ஒர்க் இருக்குங்களா? வண்டியில எந்த ஒர்க் இல்ல. பெட்ரோல் எல்பிஜி ரெண்டுலயுமே ஒர்க் ஆகுது. வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,30,000 கேக்குறாங்க. விருதுநகர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. டிஎன் 67. ஓகே. அதுல இருந்து உங்களுக்கு குறைச்சு நம்ம எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நேர்ல வந்து வண்டி செக் பண்ணி பாருங்க.
ஓகேன்னா உங்களுக்கு எவ்வளவு பெஸ்டா முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துடலாம். வண்டி ஓட்டி போறது நல்லா இருக்கும். வண்டி ஓட்டி மலைக்கெல்லாம் வச்சுக்கலாம், லாங்ல போறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எல்லாமே யூஸ் ஆகும். எல்லாமே யூஸ் ஆகும்.